பிரைஸ் லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனின் அன்பு பரிபூர்ணமானது, மனுஷனுடைய அன்பு மாயமானது. தேவனின் அன்பு மாயமற்றது, மனுஷன் அன்பு மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை. தேவனின் அன்பு நிரந்தரமானது, மனுஷன் அன்பு நிரந்தரமற்றது. தேவனின் அன்பு உயிரை கொடுத்தது, மனுஷனின் அன்பு உயிரை எடுப்பது. தேவனின் அன்பு தலையாய் சிறந்தது, மனுஷனுடைய அன்பு தரிக்கட்ட போனது. தேவனின் அன்பு மகா உத்தமமானது, நீதியானது, நேர்மையானது. மனுஷனின் அன்பு அயோக்கியமானது, சீர்கேடானது, சீர்கெட்டு போனது. தேவனின் அன்பு உபத்திரவத்தை சகிக்கக்கூடியது, மனுஷனின் அன்பு உதாசீனப்படுத்துவது. தேவனின் அன்பு கிருபை, இரக்கம், ஈவு, நன்மையை கொடுப்பது. மனுஷனின் அன்பு நன்மை அல்ல, தீமையே கொடுப்பது. வதைக்கப்படுவது, இறுதியில் வதைப்படுதல் மனுஷனுடைய அன்பு. தேவன் அன்பு சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம் உள்ளது. மனுஷனுடைய அன்பு எதுவுமே கிடையாது. சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் பறிப்பது. மனுஷன் அன்பு எல்லாவற்றையும் என்ன செய்யும்? பறித்து கொள்ளும். நிம்மதியாக இருக்கக்கூடாது, மனுஷன் நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதுதான் மனுஷனுடைய அன்பு. தேவனின் அன்பு தாங்கும், சகிக்கும், எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும். இருமாப்பாகிறாது, கொலை செய்யாது, இருமாப்பாகிறாது. அது மனுஷனுடைய அன்பு கொலை செய்யும். பயங்கர சித்திரவதை, இறுதியில் பயங்கர சித்திரவதையை அனுபவிக்கணும். அப்படியேப்பட்ட அன்பு மனுஷனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு மேலானது, மனுஷன் அன்பு பாதாளத்தில் தள்ளக்கூடியது. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா அனுபவத்தில் தான் சொல்கிறேன். அனுபவம் மிகப்பெரியது. நம்ம எல்லாவற்றிலும் அனுபவிச்சா தான் நம்மளுக்கு தெரியும், புத்தி வரும். சிலருக்கு அனுபவிச்சா கூட புத்தியே வராது, புத்தி கெட்டு போயிடுவாங்க. அதான் சொல்கிறது, புத்தி இல்லாதவங்கன்னு புத்தி கெட்டே போயிடுவாங்க. ஆனால் தேவனுடைய அன்புனால் நம்ம நிரந்தரமாக, நம்ம பர்மனெண்ட்டாக எல்லாமே கிடைக்கும். அவருடைய அன்பு இருந்துச்சுன்னா நம்ம தான் அவர் மேலே அன்பு வைக்கல, அவர் தான் நம்ம மேலே அன்பு வைக்கிறாரு. தேவன் அவரை தேடி வராரு. நம்மளை தேடி வந்து, மகனே மகளே, எனக்கு நீ சொந்தம்ப்பா, நான் உனக்காக ரத்தத்தையே கொடுத்தேன்ப்பா, ஆனால் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா அப்படி சொல்லி நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவன். அந்த மனுஷனா நீ விட்டு கொடுத்தியா? என்னத்தை கொடுத்த? பணம் செலவு பண்ண, அதை பண்ண, இதை பண்ண விட்டு கொடுத்த. நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு நம்மளை என்ன செய்வாங்க? கேவலப்படுத்துவாங்க. அந்த அன்பு நேர்மையற்ற அன்பு. மனுஷனுடைய அன்பு பயங்கரமானது, நேர்மையற்றது, பொய்யின் அன்பு. பொய், மாய்மாலத்தின் அன்பு. மனுஷன் அன்பை நம்பக்கூடாது. என்றைக்கும் மனுஷன் என்ன செய்வான்? வெட்கப்படுத்த அன்புவான் நம்மளை. ஆனால் ஆனாலும் பெண்ணாலும் வெட்கப்பட்டு தான் போகும். ஆனால் தேவன் அன்பு வெட்கப்படவே விடாது. நம்மளை கை தூக்கி நிறுத்தும். எந்த நேரத்துலையும் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மளை கை தூக்கி நிறுத்தக்கூடியது தான் தேவனுடைய அன்பு. அசைக்க முடியாத அன்பு, அதுதான் தேவனுடைய அன்பு. அவரே நம்மளுக்கு பரிகாரியாகிய கர்த்தர். அவரே எல்லாவற்றுக்கும் பரிகாரி. நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அவரே பரிகாரி. அவரை சார்ந்து கொண்டால் போதும், எல்லாவற்றுக்கும் நம்ம ஜெயத்தை கட்டிடுவார். எல்லாவற்றையும் பார்த்துக்கலாம். அவர் மாத்திரம் நம்மளுக்கு இருந்தால் போதும். இந்த உலகத்தில் பணம், பொருள், பதவி எதுவுமே தேவையில்லை. இயேசு கிறிஸ்து மட்டும் நம்மளோடு இருந்தால் போதும். அதை விட ஒரு ஒரு பாக்கியம் எதுவுமே கிடையாதுங்க. தேவனுடைய அன்பு நம்ம கூட இருந்துச்சுன்னா அதை விட அன்பு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாம் உலர்ந்து போய், காஞ்சி போய், தீஞ்சு போகிறது தான் எல்லாம். ஆனால் தேவனுடைய அன்பு அப்படி கிடையாது. நிரந்தரமானது, பர்மனெண்ட்டான போஸ்ட். நேரமும் அன்பு 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 அன்பு. சிரிச்சித்து நடத்துவார், நேர் பாதையில் நடத்துவார். அப்படியே நம்மளை அன்பு நாளை புடமிட்டு நடத்துவார். அவருடைய அன்புக்கு நிகரே கிடையாதுங்க. அவருடைய அன்புக்கு நிகரே கிடையாது. எல்லாவற்றுமானவர் தேவனுடைய அன்பு. அந்த மாதிரி தாங்க தேவனுடைய அன்பு. சகலத்தையும் தாங்கி சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு இருமாப்பு இல்லை, பொய் கிடையாது. அவருக்கு அவ்வளோ நல்ல ஒரு தெய்வீக அன்பு அவர் நம்ம மேலே வச்சுருக்கிறாரு. நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? தகுதியாக நம்மளே மாற்றிக்கொள்ளணும். தகுதியாக நம்ம செய்யணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். தெய்வீக அன்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும்.
அப்போ தான் நம்மளால் நிலைநிற்க முடியும். அந்த அன்பு தான் நம்மளுக்கு வசதி இல்லையா? அந்த வேதனைகளெல்லாம் நீக்கக்கூடியது தெய்வ அன்பு மாத்திரம்தான். அது சீக்கிரத்தில் செய்யும். தேவடைய அன்பு நம்மளுக்கு நீங்கி போகும் இல்லையா? உபத்திரத்தின் கோயிலை நம்மளை தெரிந்து கொண்ட தேவன் மத்தியில் நம்மளை தெரிந்து கொண்டார் இல்லையா? உபத்திரத்தில் அப்போ அப்படிப்பட்ட அன்பு யாருக்கு இருக்கும்? உபத்திரத்தில் நம்ம தெரிந்து கொண்டு நமக்கு எல்லா தேவைகளையும் நம்ம சந்திக்கிறார். பரிபூர்ண சந்தோஷத்தை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். அதி சீக்கிரத்தில் நம்ம வேதனை நீங்கள் செய்கிறார். உபத்திரப்படுவது நல்லதுன்னு சொல்கிறார் பாருங்கள். அப்போ அந்த நமக்கு எப்படி நான் உதவி செய்கிறாரு பாருங்கள். ஆபத்து காலத்தில் கேட்க நான் நொடிப்பேன் நம்ம மகிமைப்படுத்துவான்னு சொல்கிறார். நம்ம என்ன செய்யணுமா? நம்மளை கூப்பிட்டா அவரை கூப்பிட்டா விடுவிக்கிறாரா? மகிமைப்படுத்தணுமா? பார்த்தீங்களா? நானே அவனோடு இருந்தவன் தப்பித்து கனப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. நான் யார் சொல்லுவான் இந்த மாதிரி? சொல்லவே முடியாதுங்க. என்னை ஏன் ஐயோ பயமாகுது, நீ போ, என்னை யாரும் வந்து அடிக்க போகிறோன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இங்கே பயப்படுத்து பண்ணி அவருடைய சிங்காசனத்தை நம்ம பற்றி கொள்ளணும். ஆண்டவர் எப்படியாவது நம்ம பயந்து சிங்காசனத்துக்கு நம்ம நிற்கணும். நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கிடணும். அவருடைய அன்பு தான் நம்மளுக்கு தேவை. மற்ற இந்த காரியம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. அதெல்லாம் அப்புறம்தான். இயேசுவின் அன்பு தான் நம்மளுக்கு முக்கியமே. எல்லாம் நமக்கு அது எதுவுமே தேவை கிடையாது. உலகத்தில் நமக்கு எல்லாமே மாயி. வானத்தின் கீழே பூமி எல்லாமே என்னது? மாயி. மனுஷன்லாம் மாயி. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நிரந்தரமானவர். நம்மளுடைய சகோதரன், உற்றார், உறவினர், பந்துக்கள் எல்லாம் இயேசு மாத்திரம்தான். இயேசு இருந்தால் மட்டும் போதுங்க. சாப்பாடு வேண்டாம், தண்ணி வேண்டாம், பசிக்காது, தண்ணி தாகெடுக்காது, எதுவுமே செய்யாது. அவர் மட்டும் இருந்தால் போதும். அவர் கொஞ்சம் நம்ம கூட கொஞ்சம் நெருங்கிட்டான்னு வச்சுங்களேன், நமக்கு எந்த காரணமும் தெரியாது. அப்படி ஒரு நெருக்கம். நாம் அப்போ கர்த்தரை வந்து மகிமைப்படுத்தணும். அவருக்காக வாழணும், பிழைக்கணும். அதுதான் முக்கியம். தெய்வ மகிமை, தெய்வ அன்பு, அதுதான் நமக்கு தேவை. தெய்வ அன்பினால் நம்மளை ஆண்டவர் நினைக்கணும். கர்த்தர் தாம் இந்த அனுபவமான காரியங்களை வாய்க்க பண்ணி அவருடைய பிள்ளையை நம்மளை மாற்றி எடுத்து பயன்படுத்தணும். அதுதான் முக்கியம். தேவனுடைய அன்பு தான் நம்மளுக்கு முதன்மையானது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனின் அன்பு பரிபூர்ணமானது. அந்த மனுஷனுடைய அன்பு மாயமானது. தேவனின் அன்பு மாயமற்றது. மனுஷன் அன்பு மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை. தேவனின் அன்பு நிரந்தரமானது. மனுஷன் அன்பு நிரந்தரமற்றது. தேவனின் அன்பு உயிரை கொடுத்தது. மனுஷனின் அன்பு உயிரை எடுப்பது. தேவனின் அன்பு தலையாய் சிறந்தது. மனுஷனுடைய அன்பு தரிக்கட்ட போனது. தேவனின் அன்பு மகா உத்தமமானது, நீதியானது, நேர்மையானது. மனுஷனின் அன்பு அயோக்கியமானது, சீர்கேடானது, சீர்கெட்டு போனது. தேவனின் அன்பு உபத்திரவத்தை சகிக்கக்கூடியது. மனுஷனின் அன்பு உதாசீனப்படுத்துவது. தேவனின் அன்பு கிருபை, இரக்கம், ஈவு, நன்மையை கொடுப்பது. மனுஷனின் அன்பு நன்மை அல்ல, தீமையே கொடுப்பது. வதைக்கப்படுவது, இறுதியில் வதைப்படுதல். மனுஷனுடைய அன்பு. தேவன் அன்பு சமாதானம், சந்தோஷம், ஐக்கியம் உள்ளது. மனுஷனுடைய அன்பு எதுவுமே கிடையாது. சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையும் பறிப்பது. மனுஷன் அன்பு எல்லாவற்றையும் என்ன செய்யும்? பறித்து கொள்ளும். நிம்மதியாக இருக்கக்கூடாது. மனுஷன் நிம்மதியாக இருக்கக்கூடாது. அதுதான் மனுஷனுடைய அன்பு. தேவனின் அன்பு தாங்கும், சகிக்கும், எல்லாவற்றையும் சகித்து கொள்ளும். இருமாப்பாகிறது, கொலை செய்யாது, இருமாப்பாகிறது. அது மனுஷனுடைய அன்பு கொலை செய்யும். பயங்கர சித்திரவதை. இறுதியில் பயங்கர சித்திரவதையை அனுபவிக்கணும். அப்படியேப்பட்ட அன்பு மனுஷனுடைய அன்பு. தேவனுடைய அன்பு மேலானது. மனுஷன் அன்பு பாதாளத்தில் தள்ளக்கூடியது. இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்னா அனுபவத்தில் தான் சொல்கிறேன். அனுபவம் வந்து மிகப்பெரியது. நம்ம எல்லாவற்றிலும் அனுபவிச்சா தான் நம்மளுக்கு தெரியும், புத்தி வரும். சிலருக்கு அனுபவிச்சா கூட புத்தியே வராது. புத்தி கட்டு போயிடுவாங்க. அதான் சொல்கிறது, புத்தி இல்லாதவங்கன்னு புத்தி கட்டே போயிடுவாங்க. ஆனால் தேவனுடைய அன்புனால் நம்ம நிரந்தரமாக நம்ம பர்மனெண்ட்டாக எல்லாமே கிடைக்கும். அவருடைய அன்பு இருந்துச்சுன்னா நம்ம தான் அவர் மேலே அன்பு வைக்கல, அவர் தான் நம்ம மேலே அன்பு வைக்கிறாரு. தேவன் அவரை தேடி வராரு. நம்மளை தேடி வந்து, மகனே
மகளே எனக்கு நீ சொந்தம்ப்பா, நான் உனக்காக ரத்தத்தையே கொடுத்தேன்ப்பா, ஆனால் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், நான் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன்ப்பா அப்படி சொல்லி நம்மளை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவன். அந்த மனுஷனா நீ விட்டு கொடுத்தியா? என்னத்துக்கு விட்டு கொடுத்த? பணம் செலவு பண்ண, அதை பண்ண, இதை பண்ண விட்டு கொடுத்த. நீ எல்லாம் ஒரு மனுஷனான்னு சொல்லிட்டு நம்மளை என்ன செய்வாங்க? கேவலப்படுத்துவாங்க. அந்த அன்பு நேர்மையற்ற அன்பு. மனுஷனுடைய அன்பு பயங்கரமானது, நேர்மையற்றது, பொய்யின் அன்பு, பொய், மாய்மாலத்தின் அன்பு. மனுஷன் அன்பை நம்பக்கூடாது. என்றைக்கும் மனுஷன் என்ன செய்வான்? வெட்கப்படுத்த அனுப்புவான் நம்மளை. ஆனால் ஆனாலும் பெண்ணாலும் வெட்கப்பட்டு தான் போகும். ஆனால் தேவன் அன்பு வெட்கப்படவே விடாது. நம்மளை கை தூக்கி நிறுத்தும். எந்த நேரத்துலையும் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மளை கை தூக்கி நிறுத்தக்கூடியது தான் தேவனுடைய அன்பு. அசைக்க முடியாத அன்பு, அதுதான் தேவனுடைய அன்பு. அவரே நம்மளுக்கு பரிகாரியாகிய கர்த்தர். அவரே எல்லாவற்றுக்கும் பரிகாரி. நமக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அவரே பரிகாரி. அவரை சார்ந்து கொண்டால் போதும், எல்லாவற்றுக்கும் நம்ம ஜெயத்தை கட்டிடுவார். எல்லாவற்றையும் பார்த்துக்கலாம். அவர் மாத்திரம் நம்மளுக்கு இருந்தால் போதும். இந்த உலகத்தில் பணம், பொருள், பதவி எதுவுமே தேவையில்லை. இயேசு கிறிஸ்து மட்டும் நம்மளோடு இருந்தால் போதும். அதை விட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாக்கியம் எதுவுமே கிடையாதுங்க. தேவனுடைய அன்பு நம்ம கூட இருந்துச்சுன்னா அதை விட அன்பு எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. உலகத்தில் ஒன்றுமே இல்லை. எல்லாம் உலர்ந்து போய் காஞ்சி போய் தீஞ்சு போகிறது தான் எல்லாம். ஆனால் தேவனுடைய அன்பு அப்படி கிடையாது. நிரந்தரமானது, பர்மனண்டான போஸ்ட். நேரமும் அன்பு 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 சிக்ஷித்து நடத்துவார். நேர் பாதையில் நடத்துவார். அப்படியே நம்மளை அன்பு நாளை புடமிட்டு நடத்துவார். அவருடைய அன்புக்கு நிகரே கிடையாதுங்க. அவருடைய அன்புக்கு நிகரே கிடையாது. எல்லாவற்றுமானவர் தேவனுடைய அன்பு. அந்த மாதிரி தாங்க தேவனுடைய அன்பு. சகலத்தையும் தாங்கி சகலத்தையும் சகிக்கும். அன்புக்கு இருமாப்பு இல்லை, பொய் கிடையாது. அவருக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தெய்வீக அன்பு அவர் நம்ம மேலே வச்சுருக்கிறாரு. நம்ம அதுக்கு என்ன செய்யணும்? தகுதியாக நம்மளே மாற்றிக்கொள்ளணும். தகுதியாக நம்ம என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ளணும். தெய்வீக அன்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நம்மளால் நிலைநிற்க முடியும். அந்த அன்பு தான் நம்மளுக்கு வசதி இல்லையா? அந்த வேதனைகளெல்லாம் நீக்கக்கூடியது தெய்வ அன்பு மாத்திரம்தான். அது சீக்கிரத்தில் செய்யும். தேவனுடைய அன்பு நம்மள்கிட்ட நீங்கி போகும் இல்லையா? உபத்திரத்தின் கோயிலை நம்ம தெரிந்து கொண்ட தேவன் மத்தியில் நம்மளை தெரிந்து கொண்டார் இல்லையா? உபத்திரத்தில். அப்போ அப்படிப்பட்ட அன்பு யாருக்கு இருக்கும்? உபத்திரத்தில் நம்ம தெரிந்து கொண்டு நமக்கு எல்லா தேவைகளையும் நம்ம சந்திக்கிறார். பரிபூர்ண சந்தோஷத்தை தருகிறார், சமாதானத்தை தருகிறார். அதி சீக்கிரத்தில் நம்ம வேதனை நீங்கள் செய்கிறார். உபத்திரப்படுவது நல்லதுன்னு சொல்கிறார் பாருங்கள். அப்போ அந்த நமக்கு எவ்வளோ நான் உதவி செய்கிறாரு பாருங்கள். ஆபத்து காலத்தில் கேட்க நான் நொடிப்பேன் நம்ம மகிமைப்படுத்துவான்னு சொல்கிறார். நம்ம என்ன செய்யணுமா? நம்மளை அவரை கூப்பிட்டா விடுவிக்கிறாரா? மகிமைப்படுத்தணுமா? பார்த்தீங்களா? நானே அவனோடு இருந்தவனை தப்புவித்து கனப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. நான் யார் சொல்லுவான் இந்த மாதிரி? சொல்லவே முடியாதுங்க. என்னை ஐயோ பயமாகுது, நீ போ, என்னை யாரும் வந்து அடிக்க போகிறோன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி சொல்லுங்க, பயப்படுத்து பண்ணி அவருடைய சிங்காசனத்தை நம்ம பற்றி கொள்ளணும். ஆண்டவர் எப்படியாவது நம்ம பயந்து சிங்காசனத்துக்கு கீழே நம்ம நிற்கணும். நம்மளுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கிடணும். அவருடைய அன்பு தான் நம்மளுக்கு தேவை. மற்ற இந்த காரியம் நம்மளுக்கு தேவையில்லைங்க. அதெல்லாம் அப்புறம்தான். இயேசுவின் அன்பு தான் நம்மளுக்கு முக்கியமே. மற்ற எல்லாம் நமக்கு அது எதுவுமே தேவை கிடையாது. உலகத்தில் நமக்கு எல்லாமே மாயி. வானத்தின் கீழே பூமி எல்லாமே என்னது? மாயி. மனுஷன்லாம் மாயி. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நிரந்தரமானவர். நம்மளுடைய சகோதரன், உற்றார், உடனே பந்துக்கள் எல்லாம் இயேசு மாத்திரம்தான். இயேசு இருந்தால் மட்டும் போதுங்க. சாப்பாடு வேண்டாம், தண்ணி வேண்டாம், பசிக்காது, தண்ணி தாகெடுக்காது, எதுவுமே செய்யாது. அவர் மட்டும் இருந்தால் போதும். அவர் கொஞ்சம் நம்ம கூட கொஞ்சம் நெருங்கிட்டான்னு வச்சுங்களேன், நமக்கு எந்த காரணமும் தெரியாது. அப்படி ஒரு நெருக்கம். நாம் அப்போ கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அவருக்காக வாழணும், பிழைக்கணும். அதுதான் முக்கியம். தெய்வ மகிமை, தெய்வ அன்பு, அதுதான் நமக்கு தேவை. தெய்வ அன்பினால் நம்மளை ஆண்டவர் நினைக்கணும். கர்த்தர் தாம் இந்த அனுபவமான காரியங்களை வாய்க்க பண்ணி அவருடைய பிள்ளையை நம்மளை மாற்றி எடுத்து பயன்படுத்தணும். அதுதான் முக்கியம். தேவனுடைய அன்பு தான் நம்மளுக்கு முதன்மையானது. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.